ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காய்கறியெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த வாரம். ஃப்ரிட்ஜில் அதனால் ஒழுங்காக காய்கறி வாங்குறது இல்லையா, அப்பப்போ வாங்குற காய்கறி முடிஞ்சிருச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ நைட்டுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க பாருங்கள், சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அப்புறம் பாருங்கள், வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேன். நாங்கள் சப்பாத்திக்கெல்லாம் வாழைத்தண்டு பொரியல் வச்சு சாப்பிடுவோம்ப்பா. அப்புறம் பாருங்கள், பசங்க வந்துட்டு தான் அதை லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், நம்ம வாங்கிட்டு வந்த இந்த பஜ்ஜி மிளகா இருக்குல்ல, இந்த பஜ்ஜி மிளகாயை கட் பண்ணிவிட்டு, அப்புறம் காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாவும் போட்டு வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டுருக்கேன் பாருங்கள். அதுக்கு ஒரு சின்ன தக்காளி, ஓகேங்களா, சின்ன தக்காளி மட்டும் அப்படியே இதில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு அப்படியே எண்ணெய் கழுவுன பருப்பு எல்லாத்தையும் போட்டு, நம்ம கிராமத்தில் இந்த கூழுக்கு தொட்டுக்கு போய் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சப்பாத்தி நல்லாயிருக்கும். நான் டெல்லிக்கு வந்த புதுசில் இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரி சாப்பிட்டு இதெல்லாம் இப்போ வைக்கிறதே இல்லை. இப்போ காய்கறி இல்லை அப்படின்னோடனே அதை செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகாயெல்லாம் நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா அப்படியே இதில் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதாவது இதை ரொம்ப அப்படியே வதக்குன்னு வதக்கிடக்கூடாது. வெங்காயம் கொஞ்சம் அதாவது ஸ்கிரிப்சினஸ் இருக்கணும். ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா தொங்கி போயிடும். அதனால் கொஞ்சம் அப்படியே அந்த முக்கால் பாகத்துக்கு அப்படியே வதக்கி எடுக்கணும். அப்புறம் பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சோம். நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிட்டோம். அது போக 2 மிக்ஸாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், ஓவனில் சோறை சூடு பண்ணலான்ட்டு வச்சுருக்கிறேன். மதியம் வச்ச சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறமா மீல் மேக்கர் கிரேவி பண்ணேன்னு சொன்னேன் சப்பாத்திக்கு, அதை போட்டுக்கிட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். பசங்க வர மாட்டாங்க, நம்ம சாப்பிட்டுக்கலாம். நமக்கு சப்பாத்தி நல்ல முடியாதுல்ல, அதனால் சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்ட்டு வச்சுருக்கேங்க. இதுதான் நம்ம வீட்டில் டின்னரு. நீங்கள் என்ன பண்ணீங்க, எது பண்ணீங்கன்னு பார்த்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்ல, வாங்க சாப்பிட்லாம், ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். வெங்காயம் வதக்க அப்படியே அந்த கமரில் அதிகமாகுது. பாய்ங்க, ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, ஓகேங்களா? பாய்ங்க, தேங்க்யூ.